எல்லோ ஒயிட் சேனல் நேயர்களுக்கு வித்தகன் சேகரின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நாம வித்தைக்காரன் படத்தோட விமர்சனத்தை பார்க்க போறோம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னா, ஹீரோ சதீஷ் அவர் ஒரு தொழில்முறை மேஜிஷியன். அதோட கூட ஏர்போர்ட்ல துப்புரவு பணியாளராகவும் பணியாற்றாரு. படத்துல சதீஷ், சிம்ரன் குப்தா, சுப்பிரமணியம் சிவா, மதுசூதன் ராவ், ஆனந்த்ராஜ், முத்துலட்சுமி, சாம்ஸ், லொல்லுசபா சுவாமிநாதன் உள்ளிட்ட பல பேர் நடிச்சிருக்காங்க. இதில் நிறைய கதாபாத்திரங்கள். அந்த கதாபாத்திரங்கள் கிட்டத்தட்ட எல்லாமே நகைச்சுவை பண்ணக்கூடிய கதாபாத்திரங்களாக தான் இருக்குது. படத்தோட கதையை பார்த்தோம்னா, ஹீரோவுடைய அப்பா சின்ன வயசுலேயே செய்யாத ஒரு குற்றத்துக்காக சிறைக்கு போயிடுறாரு. அதுக்கு பிறகு வளர்ந்து ஆளாகிற சதீஷ் தன் அப்பா சிறைக்கு போக யார் காரணமோ அவங்களை எப்படி பழி வாங்கினாரு அப்படிங்கிறது தான் கதை. படத்தில் தங்க கடத்தல் செய்கிற ஒரு கும்பலின் தலைவனாக சுப்பிரமணியம் சிவாவும், வைர கடத்தல் பண்ணுகிற கும்பலின் தலைவனாக மதுசூதன் ராவும், வெளிநாட்டு கரன்சியை முறைகேடாக இங்கு பரிவர்த்தனை பண்ணுகிற அந்த பண மோசடி, அந்நிய செலாவணி மோசடி பண்ணுகிற கும்பலின் தலைவனாக ஆனந்தராஜும் நடிச்சிருக்காங்க. படத்தோட ஹீரோயின் என்று சொன்னாலும் அவங்களுக்கு ஹீரோவோட லவ், ரொமான்ஸு அதெல்லாம் கிடையாது. சிம்ரன் குப்தா தான் படத்தோட ஹீரோயின் சொல்லணும். அவங்க தான் படம் ஃபுல்லாக வராங்க. ஒரு ஜேர்னலிஸ்டாக நடிச்சிருக்காங்க. இந்த தங்க கடத்தல், வைர கடத்தல், அந்நிய செலாவணி மோசடி, இது மூணையும் ஒரு புள்ளியில் இணைக்கும் விதமாக ஹீரோ செயல்படுகிறாரு. அதுக்கு பிறகு என்ன ஆச்சு, அந்த குற்றவாளிகள் பிடிப்பட்டாங்களா இல்லையா, ஹீரோவுடைய கேரக்டர் படம் ஃபுல்லாகவே அவர் நல்லவரா கெட்டவரா, பொய் சொல்கிறாரா உண்மை சொல்கிறாரா அப்படிங்கிற விஷயம் ஒரு குழப்பமாகவே போயிட்டுருக்கும். அதுக்கெல்லாம் கிளைமேக்ஸில் ஒரு விடை கிடைக்கும். இதில் திரைக்கதை மட்டும் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம். டைரக்டர் வெங்கி, கதை நல்லா இருக்குது, காமெடியும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பட் திரைக்கதை தான் ஒரு தெளிவில்லாததாக இருக்குது. ஹீரோ சதீஷ் தான் ஒன் சைடாக லவ் பண்ணின பொண்ணுக்காக ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து பண உதவி பண்ணுகிறார் அப்படின்ற மாதிரியான காட்சிகள் வருது. இது நம்பும்படியாக இல்லை. ஏன்னா அவர் ஒன் சைடாகவே லவ் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, அந்த பொண்ணுக்கு இவர் யாருன்னே தெரியாது. அதாவது கடைசி வரைக்கும், ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அந்த பொண்ணுக்கு இவர் யாருன்னே தெரியாது, பழகவே இல்லை. இவர் தூரத்துலேருந்து பார்த்து ரசித்து ஒன் சைடாக காதலை வளர்த்துட்டு இருந்திருக்காரு, அவ்வளோதான். அந்த பெண் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகும் அந்த பெண்ணுக்காக ஒரு ரிஸ்க் எடுத்து உதவி பண்ணுகிற கேரக்டரில் நடிச்சிருப்பார் சதீஷ். அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும், தமிழ் சினிமாவில் ஒரு வித்தியாசமான காதலாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி டைரக்டர் பண்ணியிருப்பார் போல இருக்கு. இன்னைக்கு வரக்கூடிய பல படங்கள் வன்முறை, இரத்த களரி நிறைந்ததாகவும், ஆபாசம் கொண்டதாகவும், ரொம்ப ரொமான்ஸ் சீன்ஸ் இருக்கிறதாகவும் தான் கமர்ஷியலுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது தமிழ் சினிமாவுக்கு ஆரோக்கியமான போக்கு கிடையாது. நான் சொல்கிறது மற்ற பல படங்களை பற்றி, இந்த வித்தைக்காரன் படத்தை பற்றி சொல்லலை. ஸோ அந்த மாதிரியான படங்களை ஆதரிப்பதை விடவும் இந்த வித்தைக்காரன் மாதிரியான படங்களை ஆதரிப்பது எவ்வளவோ பெட்டர்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்தில் ஆபாசமோ, முகம் சுளிக்கும்படியான ஒரு காட்சியோ, இரட்டையறுத்த வசனமோ, ஈவன் சண்டை காட்சிகளோ கூட இல்லை. இரத்த கலரியான காட்சின்ட்டு ஒன்று கூட கிடையாது. ஒரு கிளீன் யூ சர்டிஃபிகேட் படம். இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு நீட் பிக்சர், நீட் ஃபேமிலி மூவிஸை மக்கள் ஆதரிப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தமிழ் சினிமா துறையினருக்கு வந்ததுன்னா அது தமிழ் சினிமாவை ஆரோக்கிய பாதையில் இட்டு செல்லும். அந்த காரணத்துக்காகவே கூட இந்த படத்தை, வித்தைக்காரன் படத்தை குடும்பத்தோடு தியேட்டருக்கு போய் பார்த்து ரசிக்கலாம். நேயர்களே, இது போன்ற சினிமா விமர்சனங்களை சூடாக உடனுக்குடன் வெளியான அன்றைய தினத்திலேயே நீங்கள் தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டினால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் உங்களுக்கு தொடர்ந்து நல்ல படங்களை விமர்சனம் செய்ய காத்திருக்கிறோம். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.